ஆமென். கரங்களை தெய்வத்துடைய நாமத்தை உயர்த்துவோமா? நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்போம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்துக்குள்ள நம்முடைய சிந்தையை, நம்முடைய பார்வையை கொண்டு போவோம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6வது வசனம். ஆமென். ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருக்கு. ஆமென். நேர்த்தியான வசனம். கர்த்தர் இன்னைக்கு நம்மோடு பேச போகிறார். அவர் அதினதின் காலத்துல நேர்த்தியாய் செய்கிறவர். ஆமென். ஹல்லேலூயா. காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறது, நாமும் அவருடைய கரத்தில் இருக்கிறோம். அவர் நம்முடைய வாழ்க்கையில நேர்த்தியாய் செய்கிறவர். ஹல்லேலூயா. ஆகையால் ஏற்ற காலத்துல தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருங்க. ஆமென். பிரைஸ் காட். இன்னைக்கு ரொம்ப முக்கியமான செய்தி. உங்களுடைய சிந்தைய கூலிங்கா இருக்கு, அப்படிதானே? ரொம்ப கூலிங்கா இருக்குது. அதனால ஒரு மனமகிழ்ச்சியான நேரமா தான் நம்ம பாக்குறோம். நல்ல கர்த்தருடைய வார்த்தையை காது கொடுத்து கேட்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். தம்முடைய பிள்ளைகளை உயர்த்துவார். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் உயர்த்தப்பட்டவர். உயர்த்தப்பட்டவர் தம்முடைய பிள்ளைகளை உயர்த்துவார். சின்னவர்களாக இருந்தாலும் உயர்த்துவார், சிறுமைப்பட்டவர்களாக இருந்தாலும் உயர்த்துவார், எளியவர்களாக இருந்தாலும் உயர்த்துவார், ஏழ்மைப்பட்டு இருந்தாலும் உயர்த்துவார். ஹல்லேலூயா. யாரையும் உயர்த்த என் தேவனால் ஆகும். எவரையும் மேன்மைப்படுத்தவும் எவரையும் பலப்படுத்தவும் என் தேவனால் ஆகும். அந்த வசனம் ரொம்ப அழகா இருக்கும் தெரியுமா? 1 நாளாகமும் 29:12 நினைக்கிறேன். அந்த வசனத்தை மாத்திரம் டிஸ்பிளே பண்ணுப்பா. 1 நாளாகமும் 29:12 நேர்த்தியா இருக்கும். அதனுடைய கடைசி பகுதி வாசிங்களேன். அந்த பகுதிய 1 நாளாகமும் 29:12. எவரையும் மேன்மைப்படுத்தவும் என்ன கரமா? உம்முடைய கரத்தினால் ஆகும். பேதுருல என்ன வாசம்? அவருடைய பலத்த கரத்துக்குள். அந்த கரம் எப்படிப்பட்ட கரம் தெரியுமா? பலத்த கரம். தெய்வம் நமக்கு சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? அடங்கி இரு. அடங்க மறுக்கிற விசுவாசியை பார்த்து என்ன சொல்றாரு? அடங்கி இரு. ஏற்ற காலத்துல நான் என்ன செய்வேன்? ஆமென். நிச்சயம் உயர்த்துவார், ஆனால் ஏற்ற காலத்தில் தான் உயர்த்துவார். ஹல்லேலூயா. நிச்சயம் உயர்த்துவார், நிச்சயமாகவே உயர்த்துவார், ஆனால் ஏற்ற காலத்தில் தான் தேவன் உங்களை உயர்த்துவார். 2 புரிதல் நமக்கு வேணுங்க, சரிங்களா? முதல் புரிதல் என்ன தெரியுமா? நம்ம மனசுல எழுதி வச்சுக்கணும். முதல் புரிதல் என்ன தெரியுமா? தேவன் உங்களை உயர்த்தும் படிக்கு. அப்படின்னு என்ன தெரியுமா அர்த்தம்? என் தேவன் தான் என்னை உயர்த்த முடியும், எந்த ஒரு மனிதனும் என்னை உயர்த்த முடியாது. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், உங்களை பார்த்து நீங்க பதில் சொல்லுங்க. எந்த ஒரு தனிப்பட்ட மனிதனும் நம்மளை உயர்த்த முடியுமாங்க? உயர்த்தவே முடியாது. மனுஷரை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். மக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். நாசியில் சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவது விருதா. ஹல்லேலூயா. தேவனை நம்புவது நலம். தேவன் தாங்க என்னை உயர்த்தணும். தேவன் தான் என்னை உயர்த்தணும். என் உயர்வை எந்த மனிதனாலும் தடுக்கவும் முடியாது. இதை மனதில் எழுதி வச்சுக்கணும். ஆமென். உயர்த்தவும் முடியாதப்பா, தடுக்கவும் முடியாதப்பா. என் தேவன் தான் என்னைய உயர்த்த முடியும். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில இந்த புரிதல் ஆபிரகாமுக்கு இருந்துச்சுங்க. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில ஆபிரகாமுடைய சகோதரனுடைய பையன் யார் தெரியுமா? யாரு? லோத்து. சரிங்களா? இந்த லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிஞ்சு போயிட்டாரு. ஆபிரகாமை விட்டு பிரிஞ்சு போயிட்டாரு. எனக்கு இதுதான் முக்கியம், இந்த ஏரியா தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டாரு. ஆனா ஒரு நாள் லோத்துவும் லோத்துவோட பொருட்களும் அரஸ்ட் பண்ணப்பட்டது. இந்த செய்தி யாருக்கு வந்துச்சு தெரியுமா? ஆபிரகாமுக்கு வந்துச்சு. கேட்டவர் என்ன பண்ணாரு? உனக்கு இதுவும் வேணும்டா, இன்னமும் வேணும்டா அப்படின்னு சொன்னாரா? 318 பேரை கூப்பிட்டு கிளம்பிட்டாரு. ஆவிக்குரியவன் இப்படிதாங்க செயல்படுவான். 318 பேரை கூப்பிட்டுட்டு ஒரு யுத்தம் பண்ணி மீட்டு வராருங்க. லோத்துவையும் பொருட்களையும் ஜனங்களையும் மீட்டு வரும்போது சோதோமின் ராஜா எய்தாப்புல வந்து என்ன சொல்றாருன்னு படிக்கலாமா? ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்துல 21 23 வரைக்கும் எடுத்து வாசிங்களேன். ஆதியாகமம் 14 21 23. நல்ல டீலிங்ல ஜனங்களை எனக்கு தாங்க, பொருட்களை நாமளா தான் என்ன செஞ்சிருப்போம்? எது முக்கியம்? பொருள் தானே முக்கியம். பொருட்களை நான் எடுத்துக்கிறேன், ஜனங்களை நீனே வச்சுக்க அப்படின்னு சொல்லியிருப்போம். அவர் என்ன பண்ணாரு பாத்தீங்களா? அடுத்து
யார பார்த்து? சோதோமின் ராஜாவை பார்த்து. ம் ஆ அழகா ஒரு வார்த்தை சொல்றாரு. என்ன வார்த்தை தெரியுமா? சோதோமின் ராஜா, ஓன்ட்ட இருந்து ஒரு செருப்பையும் வாரை பெல்ட் கூட என்ன பண்ண மாட்டேன், எடுத்துட்டு போக மாட்டேன். ஏன்னா ஆபிரகாம நீ ஐஸ்வர்யவாக்கனேன்னு சொல்ல முடியாது. என்னை உயர்த்துகிறவர் என் தேவன் தான். கைய உயர்த்திட்டாரு. என்ன தெரியுமா அர்த்தம்? ஆண்டவரை என்னை உயர்த்துறது நீங்க தான்ப்பா. ஏன்னா எந்த ஒரு தனிப்பட்ட மனிதனும் என்னைய உயர்வுக்குள்ள கொண்டு வர முடியாது. என் தேவன் தான் உயர்த்த முடியும். ஹல்லேலூயா. ஏற்ற காலத்துல தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கியிருங்க. நிச்சயம் செய்வார். ஆனால் ஏற்ற வேளையில் தான் செய்வார். ஹல்லேலூயா. நிச்சயம் உயர்த்துவாருங்க. தாவீதுடைய வாழ்க்கையில சத்துருக்கள் பெருகி இருந்தாங்க. சங்கீதம் 3 எழுதுறாரு, கர்த்தாவே எவ்வளவா என் சத்துருக்கள் பெருகி இருக்கிறார்கள், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேகர். அப்படின்னு என்ன தெரியுமா அர்த்தம்? நிறைய பேர் எழும்புறான்பா, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தன் புதுசு புதுசா எழும்புறான்பா, என்னப்பா அப்படின்ற மாதிரி புலம்புவார். ஆனா 3வது வசனத்தை படிச்சு பாத்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். சங்கீதம் 3:3 எடுத்து வாசிங்களேன். சங்கீதம் 3:3. என்னவா? நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவர். எங்க சத்துருக்கள் பெருகி இருந்தாங்க. சத்துருக்களால உயர்வை தடுக்க முடியாது. ஹல்லேலூயா. சத்துருக்களாம் தாவீதோட உயர்வை யாரால தடுக்க முடியாது? ஏன் தெரியுமா? நம்மை உயர்த்துகிறவர் நம் ஆண்டவர். ஹல்லேலூயா. தேவரின் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீ செய்ய நினைத்தது ஒண்ணுமே தடுக்க முடியாது. கொடுக்கவும் முடியாது, தடுக்கவும் முடியாது. எவரை மேன்மைப்படுத்தவும் எவரை பலப்படுத்தவும் அவருடைய கரத்தினால் ஆகும். அவருடைய கரம் பலத்த கரம். அவருடைய கரத்துக்குள் நாம் அடங்கி இருக்கும் போது ஏற்ற வேளையில் தெய்வம் நம்மை உயர்த்துவார். ஹல்லேலூயா. நிச்சயம் செய்வாருங்க. நிச்சயமாவே செய்வார். சோர்ந்து போய் ஒரு வேளை வந்திருக்கலாம். ஆனா இந்த வார்த்தை உங்களை மோட்டிவேட் நிச்சயமா பண்ணும். ஏன் தெரியுமா? என் தேவன் நம்மை உயர்த்துகிறவர். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு. அப்படின்னா என்னங்க அர்த்தம்? அவருக்கு ரொம்ப பிடிக்குமா? யார் ஆசீர்வதிக்கிறது தெரியுமா? தேவ ஜனத்தை ஆசீர்வதிப்பது என் தெய்வத்துக்கு ரொம்ப பிடிக்கும். ஆசீர்வாதத்துக்கு தடை எப்பவும் தெய்வம் இல்ல, நாம தான் தடை. இன்னைக்கு அதெல்லாம் உடைக்க போறோம். நம்மோட பேச போறார். ஆமென். முதல் புரிதல் என்ன தெரியுமா? தேவன் தான் என்னைய உயர்த்த முடியும். 2வது புரிதல் நமக்கு வேணும். என்ன தெரியுமா? ஏற்ற வேளையில தேவன் என்ன உயர்த்துவார். என்ன வேலை? ஏற்ற வேலை. ஒரு உதாரணத்தை நான் சொல்றேனே. பழைய ஏற்பாட்டு காலத்துல யோசேப்பு என்ற ஒரு நபர் இருந்தார். நான் சுருக்கமா இன்னைக்கு செய்தியை முடிச்சிருவேன். சரிங்களா? யோசேப்பு என்ற ஒரு நபர் இருந்தார். ஒரு வாலிபனுங்க. அவனுக்கு தெய்வம் ஒரு சொப்பனத்தை கொடுத்தார். சரிங்களா? ஒரு சொப்பனத்தை கொடுத்தார். சரிங்களா? சொப்பனம் என்ன சொப்பனம்னா, யோசேப்புடைய அரிக்கட்டு நிமிர்ந்து நிற்கிறது, சகோதரருடைய அரிக்கட்டெல்லாம் வணங்கி நிற்கிறது. இந்த சொப்பனத்தை பார்த்தவன் என்ன பண்ணிட்டான்? போயிட்டு சகோதரர்கள்ட்ட அறிவிச்சான். நான் ஒரு கேள்வி மாத்திரம் கேட்கிறேன். சொப்பனத்தை கொடுத்தவர் அவர் தான். சொன்னாரா? போய் உன் சகோதரர்கிட்ட போய் சொல்லுன்னு சொன்னாரா? சொல்லல. இன்னொரு சொப்பனம். என்ன சொப்பனம் தெரியுமா? சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்ன இருக்கு? தாழ பணிந்து இருக்கு. இவருடைய அரிக்கட்டை நிமிர்ந்து நிக்குது. இவன் என்ன பண்ணிட்டா? ஃபேமிலி மீட்டிங் போட்டு எல்லாத்துக்கும் அறிவிக்க சொன்னாரா? இல்ல. சொல்லாம நீ ஏன் செஞ்ச? யோசேப்பு செஞ்சது தப்பு தானே. யோசேப்பின் சகோதரர்கள் யோசேப்பை பகைக்க என்ன காரணம்? யோசேப்பின் சகோதரர்கள் யோசேப்பை பகைக்க என்ன காரணம்? ஏங்க இவனுக்கு மட்டும் ட்ரெஸ், பல வர்ண அங்கி, எதுக்குங்க இவனுக்கு மட்டும்? அவருக்கு எத்தனை பிள்ளைங்க? யாக்கோபுக்கு எத்தனை பிள்ளை? 12 பிள்ளைகள். 12 மகன்கள் பிளஸ் ஒரு பெண். 13 பிள்ளைய. நான் ஒண்ணு சொல்லவா? 13 பிள்ளைய பெத்து வச்சுட்டு ஒண்ணுக்கு மட்டும் என்னவா அளவர்னு எப்படி இருக்கும்? அப்ப ஸ்டார்டிங் பாயிண்ட் யாருங்க? சகோதரர்கள் பகைக்க ஸ்டார்டிங் பாயிண்ட் யாரு? யாக்கோபு தான். இந்த யாக்கோபுக்கு இப்படி நடக்கணும்னு சொல்லி கற்றுக் கொடுத்தது யாரு? அவனுடைய அப்பா.
அவனுடைய அப்பாக்கு யார் தெரியுமா முக்கியம்? ஏசா. அவனுடைய அம்மாவுக்கு யார் தெரியுமா முக்கியம்? யாக்கோபு. இத பார்த்தவன் இதுதான் கரெக்டான மெத்தடு. தான் ரொம்ப நேசிச்ச மக யார் தெரியுமா? ஒரு ஒய்ஃப் யார் தெரியுமா? ராகேலா. ராகேல ரொம்ப நேசிச்சான். அவனுக்கு பிறந்த பிள்ளைக்கு என்னவா? அல்லேலூயா. பலவர் நான் இங்க வாங்கி கொடுத்தாலும் அவங்களுக்கு எவ்வளவு டென்ஷன் இருக்கும், யோசிச்சு பாருங்களேன். எங்க நியாயமாங்க? யோசேப்பு யாக்கோபு ஒருவேளை இருந்திருந்தாருன்னா நான் பார்த்தா கேட்டிருப்பேன், நியாயமாயா? நியாயமா? 13 பிள்ளைய பெத்து வச்சிருக்கிற, ஒரே ஒரு பெண் பிள்ளைதான் இருக்கு, அதுக்கு ட்ரெஸ் போட்டிருந்தீங்கன்னா கூட இவங்க அமைதியா இருப்பாங்க. நீ யாருக்கு போடுற? யோசேப்புக்கு போடுற. தப்புதானையா? நியாயம் இல்ல இல்லையா? நியாயம் இல்லாம பெட்ரோல் நடக்க கூடாது இல்லையா அப்படின்னு சொல்லி அந்த யாக்கோபை பார்த்தா ஒரு கேள்வி கேட்டிருக்கலாம். இங்க யோசேப்புடைய வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் அப்படியே பகைக்க ஆரம்பிக்கிறாங்க. கடைசியில என்ன தெரியுமா ஆச்சு? நான் இன்னொரு யோசிச்சு பார்த்தாங்க. என்ன யோசிச்சு பார்த்தேன்னா, ஆண்டவர் எதை காண்பிச்சாரு? யோசேப்போட உயர்வை காண்பித்தார், கரெக்டா? ஆனா சொப்பனத்துல எதை காட்டல தெரியுமா? குழிய காட்டல. ரெண்டாவது 20 வெள்ளிக்காசுக்கு விற்க போறத காட்டல. இரண்டாவது சிறையை காட்டல. அடிமை வாழ்வை காட்டல. அங்க சிறையில இவர்த்தை ஏமாத்துவான், அதெல்லாம் காட்டல. ஏன் காட்டல? ஆண்டவருக்கு தெரியாதா? ஏங்க காட்டல? இஸ்ரவேல் ஜனங்கள்ட்ட ஆண்டவர் சொன்னாரு, வெளியில வாயா, பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை உனக்கு தருவேன். இவன் என்ன பண்ணிட்டான்? ஜாலியா வெளியில வந்துட்டான். ஏன் தெரியுமா? பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசமா எனக்கு தருவாராம். வந்துட்டான். காதால கேட்டதெல்லாம் காணானு, கண்ணால பார்த்ததெல்லாம் வனாந்தரம். இவனுக்கு ஒண்ணும் புரியல. என்ன புரியல தெரியுமா? ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே காணான்னு சொன்னீங்க, ஆனா கண்ணுல காட்டுதெல்லாம் எது தெரியுமா? வனாந்தரம். ஏங்க தெய்வம் சொல்லல? ஆனானதான் சொன்னார், ஏன் வனாந்தரத்தை சொல்லல? சொன்ன தாங்க மாட்டீங்கய்யா, வர மாட்டீங்கய்யா. நீ எப்படி வெளியில இருந்து வந்திருப்ப? நான் இங்கேயே இருந்திருப்பேன்னு சொல்லிருப்ப. வனாந்தரத்துல வந்து நான் அங்க இருந்திருக்கலாம், கலர் இல்லைன்னா என்னை கூட்டு வந்த அப்படின்னு சொன்ன ஜனம் இத சொல்லியிருந்தா வெளியில என்ன பண்ணிருக்காது? நயங்காட்டி பயங்காட்டி தெய்வம் அழைக்கிறாரோ. இஸ்ரவேல் யோசேப்பிட்ட ஏன் தெரியுமா சொல்லல? சொல்லியிருந்தா பயந்துருப்பாங்க. என் அளவு தேவனுக்கு தெரியும். என்னை நன்கு அறிந்தவர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. உங்களையும் என்னையும் நன்கு அறிந்தவர், புரிந்தவர், கரிசனை உள்ளவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா, அல்லேலூயா. சொப்பனத்தை காண்பிச்சாருங்க, உடனே நிறைவேற்றல. எனக்கு ஏற்ற காலம் என்னங்க? நமக்கு ஏற்ற காலம் என்னங்க? உடனே, உடனே செய்யணும், உடனே செய்யணும். அதான் நமக்கு ஏற்ற காலம். ஆனா தேவனுக்கு அப்படி இல்லை. குறித்த காலத்துல தேவன் நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா. குறித்த காலத்துல கிறிஸ்து பிறந்தார், குறித்த காலத்துல இந்த ஊழியத்துக்கு வந்தார், குறித்த காலத்துல மரித்தார், குறித்த காலத்துல உயிர் தெழுந்தார், குறித்த காலத்துல திரும்ப வருவார். அவர் என் வாழ்க்கையில் ஒரு காலத்தை குறித்திருக்கிறார். அந்த காலத்தில் நிச்சயம் உயர்த்துவார். அல்லேலூயா. இத மாத்திரம் மனசுல எழுதி வச்சிடணும். என்ன தெரியுமா? ஏற்ற வேலையில தெய்வம் செய்வார். புதிய ஏற்பாட்டுல ஒரு ஃபேமிலி எனக்கு ரொம்ப பிடிக்கும், அடிக்கடி செய்தியில சொல்லுவேன். என்னன்னா, மார்த்தாள் மரியாள் ஃபேமிலி. அவங்களுக்கு ஒரு சகோதரன் உண்டு. என்ன சகோதரன்? பேர் என்ன தெரியுமா? லாசரு. இந்த லாசரு வியாதியா இருக்கிற நியூஸ் ஃபர்ஸ்ட் யாருக்கு சொன்னாங்க? ஃபர்ஸ்ட். அப்படின்னா என்னங்க அர்த்தம்? அவர் தான் முக்கியம்னு அர்த்தம். ஏங்க, ஒரு விஷயம், நல்ல விஷயத்த முதலா தெரியப்படுத்துற நபர், ஒரு துக்கத்தை முதலாவது யாருக்கு தெரியப்படுத்துறோமோ அவங்கதான் முக்கியமானவங்கன்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் யாருக்கு தெரியுமா தெரியப்படுத்தினாங்க? இயேசுவுக்கு தெரியப்படுத்து. இவர் என்ன பண்ணாரு? இந்த செய்தியை கேட்டோன்னு என்ன பண்ணாரு? உடனே கிளம்பிட்டாரா? உடனே எல்லாம் கிளம்பலாங்க. ஏன் உடனே போல? இயேசு நேசிச்ச குடும்பம், இயேசு இந்த குடும்பத்தை நல்லா நேசிச்சாரு. பெத்தானியாக்கு போனா இங்கதான் தங்குவாரு, இங்கதான் சாப்பிடுவாரு, அங்கதான் பேசுவாரு. அப்பேற்பட்ட குடும்பத்துல ஒருத்தன் வியாதியா இருக்கிறான்னு கேட்டு உடனே பேருக்கணும்ல. ஏன் தெரியுமா போல? 2 நாள் தங்கிட்டாரு, திருப்பி 4 நாள் டிராவல், 2 நாள் டிராவல், திருப்பி என்ன மொத்தம் 4 நாள் கழிச்சுதான் போறாரு. ஏன் இந்த தாமதம்? ஏன் இந்த தாமதம்? ஒரு காரியத்தை சொல்லவா? உடனே பேருந்தாருன்னா, நான் நினைக்கிறேன் உடனே பேருந்தாருன்னா வீட்டுல படுத்திருக்கிற லாசருவை தொட்டு சுகமாக்கி இருப்பார் தெய்வம், நிச்சயம். பேதுருவோடைய மாமிய கடும் ஜலத்திலிருந்து சுகப்படுத்தினார், உண்மை. ஒரு வேர்ஸ்ல முடிஞ்சிருக்கும். லாசருவை சுகப்படுத்தினார் தெய்வம், முடிஞ்சிருக்கும். ஆனா
யாருக்கும் தெரிஞ்சிருக்காது. யாருக்கு தெரியுமா தெரிஞ்சிருக்கும்? மார்த்தாளுக்கு தெரிஞ்சிருக்கும், மரியாளுக்கு தெரிஞ்சிருக்கும், மிஞ்சி போனா 12 சீஷர்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இயேசுவுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா 4 நாள் கழிச்சு போனதுனால அந்த சம்பவம் அகில உலகத்துக்குமே. அங்க சுத்தி எத்தனை பேர் தெரியுமா இருந்தாங்க? எல்லாரும் அழுதுட்டு இருந்தாங்க. மார்த்தாள் சொல்றா, ஐயா கல்லை எடுத்து போடுங்கன்னு இயேசு சொல்லும் போது மார்த்தாள் சொல்றா, நாரும். என்னவா? நாருமா. சகோதரனுடைய பார்வையில லாசர் யாரு? நாத்தம். நாத்தம். ஒரு பழமொழியா பாடலான்னு சொல்லி தெரியல, பழைய காலத்துல ஒண்ணு உண்டு. வீடு வரை, வீதி வரை, காடு வரை, கடைசி வரை யாரும் சொல்லக்கூடாது, கடைசி வரை இயேசு. ஆமே. தாயின் கருவில் இருந்து இதுவரை நடத்தினவர் இனிமேலும் நிச்சயம் நடத்தும். உலகத்தை யாரும் சொல்லலாம், நாம யாரும் சொல்லக்கூடாது. கடைசி வரைக்கும் தெய்வம் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. அதுக்கு பிறகும் நாமும் அவரோடு தான் இருப்போம். ஆமென். இங்க நடந்தது என்ன தெரியுமா? லாசருவே வெளியே வா. 2 வார்த்தை தான். என்ன நடந்தது? லாசரு உயிரோடு எழுந்தான். வீடு விருந்துண்ணுகிற வீடாய் மாறினது. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்கிற வார்த்தை அந்த குடும்பத்தில் நிறைவேறினது. நம்ம குடும்பத்துல நிறைவேறுமா வேறாதா? நிச்சயம் மாறும். பார்ஷியாலிட்டி உள்ள தெய்வம் அல்ல. ஆமென். பட்சபாதம் பார்க்கிற தெய்வம் இல்ல, யாவரையும் நேசிக்கிற ஆண்டவர் தான் சொல்லியிருக்கிறார், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அந்த குடும்பத்துடைய துக்கம் மாறுச்சுன்னா என்னுடைய குடும்பத்துடைய துக்கமும் ஹல்லேலூயா நிச்சயம் மாறும். ஆமென். நேத்து ஒரு விஷயம் கேள்விப்படும் போது அத வீட்டுல போய் நினைச்சு பார்க்கும்போது ஒரு பக்கம் சிரிப்பாவும் இருந்தது. அதுக்கப்புறம் ஜெபம் பண்ணிட்டு போனேன். 2 நாளைக்கு முன்னாடி ஒரு சகோதரி உடம்பு நிலை சரியில்லைன்னு சொல்லி சொன்னதா சொன்னாங்க. உடல் சரியில்லை, போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னதா பேசிக்கிட்டாங்க. பேசிட்டு முந்தா நேத்து போலாம், காலையில போலாம், சாயந்தரம் போலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டாங்க. சரி, முந்தா நேத்துல இருந்து பிளான் ஓடிட்டு இருந்துச்சு. நேத்து சாயந்தரம் போயிருக்கிறாங்க. போகும்போது இவர்கள் வாசப்படியில கால் வைக்கும் போது உள்ள ஆவி பிரிந்தது. நான் சொல்றது புரியுதா? இவர்கள் வாசப்படியில கால் வச்சுட்டாங்க. உள்ள போனா ஒரே அழுவ சத்தம். என்னன்னு பார்த்தா இப்பதான் அவங்க என்ன ஆயிட்டாங்க? கர்த்தருக்குள்ள நித்திரை அடைந்துட்டாங்க. நான் அதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்தேன், இனிமே இவங்களை ஜெபிக்க யாராவது கூப்பிடுவாங்களா? ஆனா ஆண்டவர் இருந்தா 4 நாள் ஆயிடுச்சுங்க. 4 செகண்ட் கூட இல்லைங்க, 4 வார்த்தை கூட இல்லைங்க, ஒரு வார்த்தை, லாசருவே எழுந்துரு, எழுப்பிட்டாருங்க. என் தேவனால் எல்லாம் கூடும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒண்ணு சிந்திக்காதீங்க, யாரா இருக்கும். நோ, என் தேவனால் எல்லாம் கூடும். ஆமென். நிச்சயம் உயர்த்துவார், ஆனால் ஏற்ற வேளையில் உயர்த்துவார். இந்த ஏற்ற காலம் எனக்கு எப்படிங்க தெரியும்? தாவீதோட வாழ்க்கையில தாவீத அபிஷேகம் பண்ணிட்டாங்க 17 வயசுல. ஆனா அபிஷேகத்துக்கு அடுத்து என்ன தெரியுமா? அரியணை தான். அபிஷேகத்துக்கு அடுத்தது அரியணை தான். ஆனா உடனே அரியணைக்கு போயிட்டாரா? இல்ல. எத்தனை வருஷம் ஆச்சு அரியணைக்கு போவ? 13 வருஷம் ஆச்சு. 30 வயசுலதான் அரியணைக்கு போறாரு. ஏங்க 30 வருஷம்? ஏங்க 13 வருஷம் தாமதம்? ஏங்க அபிஷேகம் பண்ணப்பட்டவர் சாமுவேல அபிஷேகம் பண்ணப்பட்டாரு. அப்ப அடுத்தது அரியணைக்கு போயிருக்கணும்ல, உடனே நடந்திருக்கணும்ல, இந்த செரிமனி உடனே நடந்திருக்கணும்ல. ஏன் 13 வருஷம்? இந்த 13 வருஷத்துல என்னென்ன தெரியுமா தாவீதோட வாழ்க்கையில நடந்துச்சு? கோலியாத்தை ஜெயித்தாரு. 2வது அரண்மனையில பணி செய்தாரு. 3வது மக்களால பாராட்டப்பட்டாரு. அடுத்து சவுலால எதிர்ப்பை பெற்றாரு. அடுத்து உயிருக்கு பயந்து ஓடினாரு. அபிகாலை கல்யாணம் பண்ணாரு. அல்லேலூயா. எல்லாமே பண்ணாருங்க. கடைசியா சவுல் மரித்தான். கடைசியா யூதாவுக்கு ராஜாவாகிறான் 13 வருடம் கழித்து. ஏன் ஆண்டவரே இந்த தாமதம்? புரியாது, விலகாது. ஆனால் ஏற்ற வேளையில் தெய்வம் என்னை உயர்த்துவார் என்பதை மனதில் எழுதி வைக்க வேண்டும். அல்லேலூயா. யார உயர்த்துவார் தெரியுமா? இன்னைக்கு இததான் சொல்லிட்டு சீக்கிரமா நம்ம செய்தியை முடிக்க போறோம். யார உயர்த்துவார் தெரியுமா? ஒரு கேள்வி கேட்கிறேன், பதில் சொல்லுங்களேன். யாரங்க தெய்வம் உயர்த்துவாரு? யாருமே என்னன்னு சொல்ல மாட்டீங்க. யார தெரியுமா உயர்த்துவாரு? 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 5:6 எடுத்து வாசிங்க. 5:6. என்ன ட்ரெஸ் போடணுமா? ஓகே.
ஆஹ் 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 ஆகையாலுங்கிற ஒரு வார்த்தை முக்கியம். அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? தெய்வம் யாரை தெரியுமா உயர்த்துவாரு? தாழ்மை உள்ளவனை உயர்த்துவார். ஹல்லேலூயா. தெய்வம் யாரை உயர்த்துவாரா? தாழ்மை உள்ளவனை உயர்த்துவார். ஹல்லேலூயா. தாழ்மை உள்ளவர் தாழ்மை உள்ளவனை உயர்த்துவார். இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், பதில் சொல்லுங்க. தாழ்மை உள்ளவர் எப்படி பெருமை உள்ளவனை உயர்த்த முடியும்? நான் யார் தெரியுமா? அப்படிலாம் பேசுறோம். பெருமை உள்ளவர்களை தாழ்மை உள்ளவர் எப்படிங்க உயர்த்த முடியும்? உயர்த்த முடியாதானே? நமக்கு நல்லா தெரியுது இல்ல. அப்ப என் ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு தடை என்ன தெரியுமா? பெருமை. என் ஆசீர்வாதத்துக்கு தடை என்ன தெரியுமா? பெருமை. அப்ப ஆசீர்வாதத்துக்கு வழி என்ன தெரியுமா? தாழ்மை. ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில தெய்வம் நம்மளை உயர்த்தணும் அப்படின்னா ஒண்ணு வேணுங்க. என்ன தெரியுமா? தாழ்மை எனக்கு நிச்சயமா வேணும். மனதுல எழுதி ஆணித்தரமா எழுதி வச்சுக்கோ. தாழ்மை இல்லாமல் தேவன் நம்மை உயர்த்த முடியாது. பெருமை உள்ளவனை தேவன் உயர்த்த முடியாது. தாழ்மை உள்ளவனை தான் தேவன் உயர்த்த முடியும். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். ஒரு வசனத்தை எடுத்து வாசிங்களேன். ஆதியாகமம் எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. ஆதியாகமம் 40ஆம் அதிகாரத்தை எடுத்துக்குங்க. நான் சொல்றது அப்படியே காதுல வாங்குங்க. சொல்றத மாத்திர காதுல வாங்கிக்கோங்க. இங்க யோசேப்பை பத்தி படிக்கிறோம், சரிங்களா? யோசேப்புடைய நேச்சர் என்ன தெரியுமா? நான் முதல்ல சொல்லிடுறேன், அப்பதான் புரியும். யோசேப்புடைய நேச்சர் என்ன? சொப்பனத்தை கொடுத்தாரு, சொல்ல சொன்னாரா? சொல்லல. ஏன் சொன்னா? அவர் என்ன பண்ணிருக்கணும்? ஜெபிச்சிருக்கணும், கர்த்தருடைய சமூகத்துல காத்திருக்கணும். ஆனா ரெண்டுமே செய்யல. போய் சகோதரர்கள்ட்ட மார் தட்டிட்டு இருந்தார். இது எதை காண்பிக்குது? அப்ப யோசேப்புடைய நேச்சர் என்ன தெரியுமா? பெருமை. ஏன் தெரியுமா தெய்வம் உடனே உயர்த்தல? இந்த பெருமை இருக்கனால என்ன பண்ண முடியாது. ஆதியாகமம் 40ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்களேன். செய்யவே இல்லைங்க, தப்பே செய்யலைங்க. முதல்ல என்ன கவனிச்சிருங்க, தப்பே செய்யலைங்க. செய்யாத தப்புல என்ன பண்றாரு? ஜெயில இருக்கிறார். அங்க நடக்கிற இன்சிடென்ட் தான். வாசிங்களேன். ம் ம் யார் சொல்றா? பானபத்திரக்காரனும் சுயம்பாகியும் யார்கிட்ட வந்து சொல்றாங்க? யோசேப்புட்ட வந்து நாங்க ஒரு சொப்பனத்தை கண்டோன்றாங்க. அழகா சொல்றாரு பாத்தீங்களா? கேள்விக்குறி இருக்கு, நல்லா கவனிங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? கேள்வியை கேட்கிறாரு, பதில் நாம ஃபில் பண்ணணும். சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுதல் யாருடையது? ஆமா, ஆமேன். அப்ப அடுத்தது என்ன சொல்றாரு? அவைகளை என்னிடத்தில் சொல்லுங்கள் அப்படின்றார். உணர் வசனத்தை 14-15 எடுத்து வாசிங்க. 14-15 அர்த்தத்தை சொல்லிட்டாரு. ஏன் தெரியுமா? ஆண்டவர் அவரை நேர்த்தியா நடத்துறாரு, அர்த்தத்தையும் சொல்லிட்டாரு. இதுதான் அதோட மேட்ருன்னு சொல்லிட்டாரு. வாசிங்க. பியூட்டிஃபுல்லா சொல்றாரு பாத்தீங்களா? என்ன தெரியுமா சொல்றாரு? ஐயா, நீ வாழ்வடைந்திருக்கும் போது, அதாவது நீ ரிலீஸ் ஆன பிறகு கொஞ்சம் என்ன பண்ணிக்க, நினைச்சுக்க. ஏமே என்ன பண்ணு, தயவு வை, என் காரியத்தை என்ன பண்ணி பார்வோனுக்கு அறிவி, என்ன விடுதலை பண்ணுன்னு சொல்றாரு. நியாயமா? கண்டிப்பா நியாயம்தான். 15 எடுத்து வாசிங்க. தன்னை பத்தி சொல்றாரு. என்னை ஏமாத்தி கொண்டு வந்துட்டாங்கப்பா. 20 வெள்ளிக்காசு. இயேசு எத்தனை வெள்ளிக்காசுக்கு விற்கப்பட்டாரு? காட்டி கொடுத்தான் 30. இவர் எத்தனை? 20 வெள்ளிக்காசுக்கு. 20 வெள்ளிக்காசுக்கு என்ன பண்ணிட்டாங்க? வித்து விட்டாங்க. அடுத்து ஃபர்ஸ்ட் டைம் வாயை திறந்து சொல்றாருங்க, நான் ஒண்ணுமே செய்யல, தப்பே செய்யல. என்ன பண்ணிட்டாங்க? ஜெயில வச்சுட்டாங்க. யார்கிட்ட சொல்றாரு? மனுஷன்ட்ட சொல்லிட்டு இருக்கிறாரு. என்ன தெரியுமா நடந்தது? 23 எடுத்து வாசிங்களேன். 23 என்ன தெரியுமா நடந்துச்சு? சொப்பனத்தை அறிவிச்சாங்க, சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லிட்டாரு. அர்த்தம் சொல்லிட்டு நீ வெளியில போனோன்னா என்ன கொஞ்சம் காப்பாத்தி விட்டுன்னு சொல்லிட்டாரு. டீலிங் பண்ணிட்டாரு. இவனும் நான் சொன்ன மாதிரியே நடந்துருச்சு. வெளியில போயிட்டான். வெளியில போய் என்ன தெரியுமா நடந்துட்டான்? யோசேப்ப மறந்துட்டான்.
யோசேப்ப மறந்துட்டான். அடுத்த வசனத்துல வாசிங்கன்னா 41 முதல்ல 2 வருஷம் சென்ற பின்புன்னு போட்டிருக்கோம். அப்பனா என்ன அர்த்தம்? 2 வருஷமா யோசேப்ப நினைக்கல. எதுங்க குறிக்குது? யோசேப்பு யாரங்க நம்புனா? ஏதாச்சும் சரி தெரிவிச்சிட்டோம், அப்ப நன்றி உள்ளவனா இருப்பான். இவன் வெளியில போய் என்ன பண்ணுவான்? பார்வோன்ட்ட நம்மளை பத்தி சொல்லி நிச்சயம் வெளியில கொண்டு வந்துருவான் அப்படின்னு யாரு நினைச்சா? யோசேப்பு நினைச்சான். நினப்புதான் பொழப்ப கெடுத்துச்சு. ஏன் தெரியுமா? யோசேப்புக்கு ஒண்ணு புரியல. ஆனா அந்த 2 வருஷ காலத்துல 2 வருஷ பீரியட்ல அது புரிஞ்சிருச்சு. ஆனா தாவீதுக்கு இதுக்கு நல்லாவே புரியும். அதனாலதான் தாவீது சங்கீதத்தில் எழுதினாரு, என்னை யார் கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். ஆமென். எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டேன் அப்படின்னு எழுதியிருக்காரு தாவீது. எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டேன். எல்லாரும் தாவீத மறந்துட்டாங்களாம். ஆனா மறக்காத தேவன் ஒருத்தர் உண்டார், ஏற்ற வேளையில தாவீதை உயர்த்தினார். அல்லேலூயா. தாவீது எப்படி தெரியுமா எழுதுவாரு? எல்லாராலும் ஆண்டவரே முழுவதும் மறக்கப்பட்ட ஆண்டவரே, என்ன இறந்தவனு போல நினைச்சிட்டாங்க. அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? இறந்தோன்னு ஒரு 2 நாள் அழுதாங்க, அதுக்கப்புறம் மறந்துட்டாங்க. அந்த மாதிரி என் வாழ்க்கை உயிரோட இருக்கும் போதே நடந்தது. ஆனா தெய்வம் என்னை மறக்கவே இல்லை. யோசேப்பு தெய்வம் மறந்துட்டாரா? இல்லையே. யோசேப் யாக்கோபு மறந்துட்டானா இல்லையா? முத தடவை அழுதாரு, ட்ரெஸ்ஸை வச்சுட்டு அழுதாரு, சாப்பிடாம இருந்தாரு. அதுக்கப்புறம் யாக்கோபு சாப்பிடாம இருந்தானா? சாப்பாடு இங்க இருக்குன்னு பிள்ளைகளை அனுப்புறதுக்கு ஆயத்தமாயிட்டாரு. மறந்துட்டான், விட்டுட்டான். பிள்ளை ஆசையா பிள்ளை எங்க போச்சுன்னு தான் சிந்திக்கல, போயிடுச்சு. ஆனா தெய்வம் மறக்கவே இல்லைங்க. 2 வருஷம் சென்ற பின்பு என்ன தெரியுமா ஆச்சு? பார்வோனை தூங்கிட்டு இருந்த பார்வோனை தெய்வம் என்ன பண்ணிட்டாரு? தெய்வம் நம்மள உயர்த்துறது அவருக்கு ரொம்ப எளிதான காரியம். சிம்பிளா முடிச்சிருவாரு. தூங்குறவனை எழுப்புவாரு, எழுப்புறவனை தூங்க விட்டுருவாரு. அவ்வளவுதான். சரிங்களா? இவனுக்கு சொப்பனத்தை ஒண்ணு கொடுத்தாரு. சொப்பனத்துக்கு பதில் சொல்ல அந்த உலகத்துல ஊர்ல யாருமே இல்ல. உடனே தலைவனுக்கு மேட்ரு ஞாபகம் வருது. என்னன்னா, ஜெயில நாம இருக்கும் போது ஒருத்த விளக்கம் சொன்னா, ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லி ராஜாட்ட போய் சொல்றான். உடனே ராஜா அவனை வர வைக்கிறாங்க. அத வாசிங்களேன். எங்க இருக்குன்னா 41 15 16 எடுத்து வாசிங்க. 41. ஏங்க எவ்வளவு பெரிய ஊருங்க, எவ்வளவு பெரிய மக்கள் இருந்திருப்பாங்க. நிறைய மந்திரவாதிங்க, நிறைய பேர் ஞானிகள் இருந்திருப்பாங்க. ஆனா பார்வோன் சொல்றாரு யோசேப்பை பத்தி, உன்னை குறிச்சு நான் என்ன பண்ணேன்? ஊர்ல ஒருத்தருமே இல்லடா உன்னை பத்தி, உன்ன மாதிரி உன்னை பத்தி நான் என்ன பண்ணேன்? ஆண்டவர் எந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காரு. அடுத்து வாசிங்க, 16 எடுத்து வாசிங்க. உள்ள சென்டென்ஸுக்கும் இப்போ உள்ள சென்டென்ஸுக்கும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. என்ன சொன்னாரு? சொப்பனம் தேவனுக்குரியதுன்ட்டாரு. 2வது ஏன்ட்ட சொல்லுன்னு சொன்னாரு 40ஆம் அதிகாரத்துல. இங்க என்ன தெரியுமா சொல்றாரு? நான் அல்ல, தேவனே பார்வோனுக்கு மங்களமான உத்தரவை அருளி செய்வார். அப்பனா என்ன அர்த்தம்? ஐ ஆம் நாட் ஒர்த்தி, என்னால இது முடியாது, தேவன் நாயா சொல்லணும். அப்பனா என்னங்க ஒரு என்ன ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் என்ன வந்திருக்கு? 37ஆம் அதிகாரத்துல இருந்த யோசேப்பு 41ஆம் அதிகாரத்துல இல்ல. அந்த பெருமை கொஞ்சம் 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 கொஞ்சமா குறைஞ்சிருக்கு. தாழ்மையா பேசுறாரு. நான் அல்ல, தேவன் தாயா மங்களமான வார்த்தை. அப்ப தேவன் இந்த ஏற்ற காலம் எப்ப தெரியுமா? தேவன் தாமதம் பண்ணணும்னு நினைக்கிறதே கிடையாது, பக்குவப்படுத்தணும்னு நினைப்பாரு. அல்லேலூயா. நல்ல கவனிங்க நான் சொல்ற வார்த்தைய. தேவன் தாமதப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிற தெய்வம் இல்ல, என்ன பக்குவப்படுத்தணும்னு நினைக்கிற தெய்வம். யோசேப்பை பக்குவப்படுத்துறதுக்கு இவ்வளவு காலம் தேவைப்பட்டது. யோசேப்பை பக்குவப்படுத்துவதற்கு சிறை தேவைப்பட்டது. யோசேப்பை பக்குவப்படுத்துவதற்கு ஏமாற்றம் தேவைப்பட்டது, நிர்வாணம் தேவைப்பட்டது, எல்லாம் தேவைப்பட்டது. அதனால தேவன் அனுமதிச்சார். என்ன பக்குவப்படுத்துறதுக்கு எதெல்லாம் தேவைப்படுமோ அதெல்லாம் அனுமதிப்பார். அல்லேலூயா. சில மனிதர்களை எழுப்பி விடுவார், சில மனிதர்களை குத்த வைப்பார், சில மனிதர்களை கொடுக்க வைப்பார், சில மனிதர்களை ஏமாற்ற வைப்பார், சில மனிதர்களை என்ன வேணாலும் செய்ய வைப்பார். ஏன் தெரியுமா? என்ன பக்குவப்படுத்துவதற்கு சில பேரை தேவன் எழுப்பி விடுவார். அது ஒருவேளை பிள்ளையா இருக்கலாம், கணவனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், ஒருவேளை மருமகளா இருக்கலாம். தெய்வம் எழுப்பி விடுவார். ஏன் ஆண்டவரே எழுப்பி விடுறீங்க? என்ன பக்குவப்படுத்த ட்ரூலே அவங்கதான், உள்ளே அவங்கதான், செதுக்க போறதே அவங்கதான். அல்லேலூயா. ஆமென். பிரைஸ் காட்.
இத்தனை வருஷம் ஆச்சுங்க யோசேப்பு தாழ்மை வருவதற்கு. என்ன தெரியுமா ஆச்சு? 41, 42 எடுத்து வாசிங்களேன். 41ஆம் அதிகாரத்துல 41, 42 எடுத்து வாசிங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லா எழுதியிருப்பாரு. அல்லேலூயா. என்ன வஸ்திரமா? மெல்லிய வஸ்திரம். ஆல்ரெடி வஸ்திரத்துல பேர் போன ஆளு யோசேப்பு. ஏன் தெரியுமா? பலவர்ணங்கி எல்லாம் போட்டவரு. நான் யோசிக்கிறேன், டே யோசேப்பு, அப்பா கொடுத்த பலவர்ணங்கிய ஒருத்தன் உருவிடலாம். அடுத்து 20 வெள்ளிக்காசுக்கு வித்து எங்க வந்தீங்க? எகிப்துக்கு வந்தீங்க. அங்க உனக்கு ஒரு அங்கி போட்டாங்க. சரி, சூப்பர்வைசர்னு ஒரு அங்கி போட்டாங்க. அதையும் ஒருத்தர் என்ன பண்ணிட்டா? அவளுக்கு கண்ணுல பட்டுச்சு, உருவிட்டா. அடுத்து சிறையில ஒரு அணி இது போட்டிருந்த, அதையும் என்ன பண்ணியாச்சு? உருவியாச்சு. கடைசியா தேவன் கொடுக்கிற அங்கிய ஒரு மனிதனாலையும் உருவ முடியாது. சாவர வரைக்கும் அதிகாரியாய் இருந்துதான் யோசேப்பு பறித்து போனார். அல்லேலூயா. டச் பண்ணவே முடியாதுங்க. கர்த்தருடைய உயர்வு இப்படிதான் இருக்கும். அல்லேலூயா. நான் நினைக்கிறேன், யோசேப்பு வாலிபனா இருக்கும் போது யோசேப்பு நினைச்சிருக்கலாம், நம்ம வாழ்க்கை ஜெகஜோதியா இருக்கும் போல இருக்குன்னு நினைச்சிருக்கலாம். ஆனா குழியில் இருக்கும் போது யோசேப்பு என்ன தெரியுமா நினைச்சிருப்பாரு? ஆண்டவரே, என்னுடைய அடிக்கட்டு நிமிர்ந்து இருக்குன்னு சொன்னீங்களே, ஆனா நான் குழியில இருக்கிறேன்னு. என்னுடைய சகோதரர்கள் எல்லாம் எங்க இருக்கிறாங்க? மேல இருக்கிறாங்களே, ஆனா நான் குழியில இருக்கிறேன்னு நினைச்சிருப்பானா இல்லையா? யோசேப்பு பார்த்து சகோதரர்கள் சொன்னாங்க, இவன் உயிரோட இருந்தாதானடா சொப்பன முடியும், எப்படி முடியுதுன்னு பாப்போம். தெய்வம் உயர்த்திட்டாரா? உயர்த்தணும்னு ஏற்ற வேலையில சகோதரர்கள் எல்லாம் வர வச்சாரா? இப்ப நான் ஒரு காரியத்தை கேட்கிறேன், பதில் சொல்லுங்க. சகோதரர்கள் எல்லாம் வந்து தாழ விழுந்துட்டாங்க. விழுந்தோன்னே, யோசேப்பு இப்படி பேசியிருந்தா எப்படி இருக்கும்? சொப்பனங்கள் எப்படி முடியும்னு சொன்னீர்களே, முடிந்ததா? வந்து தாழ விழுந்துட்டியான்னு சொல்லி காட்டினாராங்க. ஏங்க சொல்லி காட்டல? ஆவிக்குரியவன் சொல்லி காட்ட மாட்டான். ஏங்க சொல்லி காட்டல? நாமளா இருந்த என்ன தெரியுமா பண்ணிருப்போம்? சொல்லி காட்டி திருப்தி ஆயிருப்போம். கரெக்டா இல்லையா? நான் இப்படி கற்பனை பண்ணி பாக்குறேன். எமோஷன்ஸுக்கு இடம் கொடுக்கல. இந்த கடந்த வாரத்துல ஒரு சம்பவம் ஒண்ணு நடந்தது. ரொம்ப வருத்தப்பட்டேன். அதுக்கப்புறம் ஒரு பொருளை வந்து ரிட்டர்ன் பண்ண, ஒரு பொருளை வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ண. சரி, இந்த பொருள் வந்து பயன்பாடுக்கு இல்ல, அதனால வாங்கின பொருளை ரிட்டர்ன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணியாச்சு. ரிட்டர்ன் பண்ணிட்டு எடுப்பதற்கே ரொம்ப நாள் தாமதம். எடுக்க வந்தாங்க. எடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு கஸ்டமர் கேருக்கு ஃபோன் பண்ணி நான் பேசியிருந்தேன். எனக்கு வந்து அக்கௌண்ட் நம்பர் நான் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. இந்த அக்கௌண்ட்ல வந்து ரீஃபண்டா போட்டுருங்க, பணத்தை அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்லி, ஓகே 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 எல்லாம் மெயிலாம் அனுப்பிச்சாங்க. போன வாரம் வந்து இதை எடுத்துட்டு போயிட்டாங்க, பொருளை எடுத்துட்டு போயிட்டாங்க. பொருளை எடுத்துட்டு பணத்தை செயல்பாடு இல்லாத வேற அக்கௌண்ட்டுக்கு, யாரோ அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிட்டாங்க. அனுப்பிட்டு ஒரு 800 ரூபாய் பக்கம் போயிருச்சு. எப்படி இருக்கும்? எனக்கு காசு பக்கம் ஒரு பக்கம் போயிருச்சு, பொருளை என்ன பண்ணிருச்சு? போயிருச்சு. பயங்கர டென்ஷன் ஒரு பக்கம். உடனே சரி, கஸ்டமர் கேருக்கு போன் அடிச்சிருவோம். கஸ்டமர் கேருக்கு போன் அடிச்சா, யார் பெத்த பிள்ளையோ தெரியல, ஏதோ ஒரு பிள்ளை எடுத்துச்சு. நான் சொன்னேனா இல்லையா? போன வாரம் போன் பண்ணி இந்த அக்கௌண்ட்டுக்கு தான் அனுப்பணும்னு சொன்னேனா இல்லையா? ஏன் வேற அக்கௌண்ட்டுக்கு அனுப்புனீங்க? 4 வாரத்தை நல்லா கோபமா கேட்டு விட்டுட்டேன். கேட்டு விட்டோன்னே அதுக்கப்புறம் உட்கார்ந்து ஜெபம் பண்ணும் போது ஒரு யோசனை, ஏண்டா பொருள் நீ பேசுன, ஓகே பேசிட்ட, தப்பு அவங்க மேல இருக்குன்னே வச்சுக்குவோம். பொருளும் போச்சு, காசு பேசுறதுனால கிடைக்க போதா? ஒரு 10 நிமிஷம் திருப்தியா இருந்துச்சு ஆண்டவரேன்னு சொன்னேன். ஆண்டவரே, ஒரு 10 நிமிஷம் அவங்கள திட்டினேன், அது கொஞ்சம் திருப்தியா இருந்துச்சு. இத படிக்கும் போது எனக்கு சொர்க்குன்னு ஆண்டவர் குத்துறாரு. ஆவிக்குரியவன் எமோஷன்ஸ காட்டவே மாட்டான். நான் 10 நிமிஷம் அவங்கள போன்ல திட்டினால எனக்கு காசு வந்துருச்சா? இல்ல, போனது போச்சு. 800 ரூபாய் போச்சு, பரவாயில்ல, போயிட்டோம். சகித்து கொள்ளதான் செய்யணும். அதுக்காக போன் அடிச்சு திட்டி ஒரு கலவரம் பண்ணி நோ நோ, சகிச்சுதாங்க ஆகணும். ஆவிக்குரியன் எமோஷன்ஸை காட்ட மாட்டான். நிறைய பேர் சொல்லுவாங்க பேசி திருப்தி ஆயிடலாம். என்ன பேசி என்ன ஆக போகுது? ஒன்னும் மாற போறது இல்ல. கடந்த வாரம் ஒரு திருமணத்துல ஒரு ஊழியர் சொன்ன சம்பவம் ஞாபகத்துக்கு வருது. ஞாபகத்துக்கு வரனால சொல்றேன். இது வந்து செய்திக்கு சம்பந்தமா அப்படின்னு சொல்லி நீங்க சிந்திச்சுக்கீங்க. ஞாபகத்துக்கு வரத சொல்லிடணும்ல.
கணவன் வந்து பேப்பர் படிச்சிட்டு இருந்தாராம். மனைவி வந்து காஃபி கொண்டு வந்தாங்களாம். கேட்டீங்களா? அது மனைவி வந்து காஃபி கொண்டு வந்தாங்களாம். இப்ப குட்டிசு சரிங்களா, புள்ள பத்து வச்சிருக்கிறாங்களே, புள்ள பத்து தலைவலிதான் அப்படின்ற மாதிரி அந்த புள்ள என்ன பண்ணிருச்சான், வீட்டுக்குள்ள பாலை வச்சு விளையாண்டுட்டு இருந்திருக்கு. நேர காஃபி பட்டுருச்சு. காஃபி டம்ளர்ல கோல் போட்டான். போட்ட உடனே என்ன ஆயிடுச்சு, அப்படியே நியூஸ் பேப்பர்ல சிந்தி தன்னுடைய புருஷனுடைய ட்ரெஸ்ல எல்லாம் சிந்திருச்சு. இந்த இடத்துல நீங்க இருந்திருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? பிள்ளைக்கு 4 சாத்து. அப்புறம் காஃபிய ஒருத்தி சொல்லாம வச்சுட்டு போனா பாருங்க, காஃபிய சொல்லாம வச்சுட்டு போயிட்டாங்க. அவங்களுக்கு என்ன, அதை மட்டும் சொல்லாம மாட்டீங்க யாரும். ஃபர்ஸ்ட் இப்படி யோசிக்கணும். ஃபர்ஸ்ட் இந்த காஃபி சிந்திருச்சு, ஓகே புள்ள தப்பு பண்ணிருச்சு, யார் இங்க வச்சது? மனைவி என்ன சொல்லுவோம், வச்சதை குடிச்சிருக்கணுமா இல்லையா? நீ ஏன் பேப்பரை படிச்சுட்டு இருந்த? ஒரே கலவரமாயிரும். ஆனா அங்க என்ன நடந்துச்சான், சாரிங்க நீங்க பேப்பர் படிச்சிட்டு இருக்கீங்க, உங்கள்ட்ட சொல்லாம நான் காஃபிய வச்சுட்டு போயிட்டேன். உடனே அந்த கணவர் சொன்னாராம், அம்மா சாரிம்மா, நீ வச்ச காஃபிய தெரியாம பாக்கல, நீ வச்ச காஃபிய நான் பாக்கல, பேப்பர் படிச்சிட்டு இருந்தேன், சாரிம்மா. இத பார்த்த பிள்ளையும் சொன்னிச்சான், சாரி மம்மி டேடின்னுச்சான். எமோஷன்ஸுக்கு இடம் கொடுக்க கூடாது. கொஞ்சம் எமோஷன்ஸ்க்கு இடம் கொடுத்தோன்னு வச்சுக்கீங்களேன், குடும்பம் சீரழிஞ்சிரும். நம்ம எல்லாமே பண்ணிட்டு பின்னாடி வருத்தப்படுவோம். நேத்து என் மகன் வந்து சும்மா அந்த பொம்மை வீடியோ ஒண்ணு பார்த்துட்டு இருந்தான். அதுல ஒரு தத்துவம் ஒண்ணு போட்டுருந்துச்சு. அதுல என்ன தத்துவம்னா, சும்மா கடலும் நண்டும் ஃப்ரெண்டா. இந்த நண்டு இருக்குல்ல, நண்டு மணல்ல நடந்து போயிட்டே இருந்துச்சான். ரொம்ப ஃப்ரெண்டு, நல்லா பேசிக்குவாங்க, நல்லா பழகிக்குவாங்க. அப்ப இந்த கடல்ல நடந்து போயிட்டு இருந்துச்சான். அந்த நண்டு நடந்து போனதை நோட் பண்ணிட்டே இருந்திருக்கு. இந்த கடல் என்ன பண்ணிருக்கு, அழைச்சிட்டே இருந்திருக்கு. அதோடைய பாதை ரொம்ப அழகா இருக்குமா பாக்க, அப்படியே அந்த அச்சு என்ன பண்ணிட்டே இருக்கு, அழைச்சுக்கிட்டே இருந்திருக்கு. இது ஒரு 2 நாள் பார்த்துச்சு, 3 நாள் பார்த்துச்சு, 4 நாள் பார்த்துச்சு. அப்புறம் இதுக்கு என்ன வந்துருச்சு, கோவம் வந்துருச்சு. ஏன் நம்ம ஃப்ரெண்ட் இப்படி பண்றான், நம்ம நட வந்து எவ்வளவு அழகா இருக்கு, மண்ணுல அழகா இருக்குல்ல, இதை அழைச்சு விட்டுறானே அப்படின்னு சொல்லிட்டு இது நடந்துச்சு. 2வது, இந்த நண்டுக்கு ஒரு எதிரி இருந்துச்சா. அந்த எதிரி நடந்து வந்தத அந்த கடல்ல அழைக்கவே இல்லையா. உடனே கன்ஃபார்ம் பண்ணிட்டானா, இவனுக்கு நம்ம மேல என்ன இருக்கு, பொறாம இருக்கு, நம்மள்ட்ட மாய்மாலமா பழகுறான் அப்படின்னு சொல்லி தீர்மானம் பண்ணிட்டான். உடனே சண்டை போட்டுற வேண்டிதான் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கும் போது ஒரு நரி ஒண்ணு வந்துச்சான். நரி ஒண்ணு வந்து அந்த பாத தடங்களை பார்த்துட்டே போய் அந்த எதிரி நண்டை புடிச்சிட்டு போயிருச்சான். அப்பதான் இந்த நண்டுக்கு புரிஞ்சிச்சான், நம்ம நண்பன் நமக்கு என்ன பண்ணிருக்கிறான், உதவிதான் செஞ்சிருக்கான். அவன் நம்முடைய பாதைய அழிக்காம இருந்திருந்தானா, நாம நரியோட வாய்க்கு ஒருவேளை இதை உணராம போய் சண்டை போட்டிருந்தா என்ன ஆயிருக்கும், பிரிவினை ஆயிருக்கும்ல. எமோஷன்ஸுக்கு இடம் கொடுக்க கூடாது. அல்லேலூயா. ஆவிக்குரியவங்க கொடுக்க மாட்டாங்க. கண்ட்ரோல் பண்ண முடியல ஆண்டவரே, எஸ் எஸ், வெடிக்காம பொறுத்து போக முயற்சி எடுப்போம். பிரஷர் தான் ஏறும், பரவாயில்ல ஏறி போட்டோம். அல்லேலூயா. ஏன்னா உடைஞ்சதை ஒட்ட வச்சோம்னா எப்படி இருக்கும், உடைஞ்சதுன்னு தெரியுமா, உடைஞ்சதுன்னு தெரியும் தானே. இது உடைஞ்சது ஒட்டி இருக்காங்கடா, உடைஞ்சது ஒட்டி இருக்காங்க. உடையாம இருப்பதற்கு முயற்சி எடுக்கணும். அல்லேலூயா. ஆவிக்குரியவன் எமோஷன்ஸ காட்ட மாட்டான். யோசேப்பு என்ன தெரியுமா சொல்றாரு, உங்களை உயர்த்துவதற்காக தான் தேவன் என்னைய, எப்பேற்பட்ட மெச்சூரிட்டி பார்த்தீங்களா, எப்பேற்பட்ட மெச்சூரிட்டி. உன்னை உயர்த்துவதற்கு. யார் அவங்க, குழியில போட்டவங்க, யார் அவங்க, 20 வெள்ளிக்காசுக்கு வித்தவங்க, சிறைக்கு காரணம் யாரு, இவங்கதான். எல்லாத்துக்கும் மூல காரணமே இவங்கதான். ஆனா அவங்கள பார்த்து சொல்றாரு, நீங்க எல்லாம் தீமை செய்ய நினைச்சீங்கப்பா, என் தேவன் அதை நன்மையாக முடிய பண்ணினார். அல்லேலூயா, அல்லேலூயா. பெருமை இருந்தா என்ன ஆகும்னு சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். 1 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம் 5வது வசனம் 6வது வசனம், கரெக்டா 4 வசனத்தை வாசிச்சு நம்ம முடிக்கலாம். 1 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 5, 6. ஆகீத்திற்கு பிறந்த அதோனியா
நல்லா இது பேக்ரவுண்ட் நல்லா கேட்டுங்க. அப்பா பேர் என்ன? தாவீது. அம்மா பேர் என்ன? ஆகீத்து. புள்ள பேர் என்ன? அதோனியா. அப்பா பேர் என்ன? தாவீது. அம்மா பேர் என்ன? ஆகீத்து. பிள்ளை பேர் என்ன? அதோனியா. இந்த அதோனியா என்ன பண்றான்? தன்னைத்தான் உயர்த்தி அப்படின்னு தானே போட்டிருக்கு. எப்படி போட்டிருக்கு? தன்னைத்தான் உயர்த்தி. இந்த அதோனியாக்கு இந்த வசனம் எல்லாம் தெரியாதுங்க. எந்த வசனம் தெரியுமா? தன்னைத்தான் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். அதோனியாக்கு இந்த வசனம் தெரியாது. வசனம் தெரியாத அதோனியாக்கு என்ன பலன் வந்துச்சுன்னு சொல்றேன். வசனம் தெரிஞ்ச பெத்தேல் திருச்சபைக்கு என்ன பலன் வரப்போகுது நீங்க தான் சிந்திக்கணும். வசனம் தெரியாத அதோனியாக்கு என்ன தெரியுமா வந்துச்சு? இவன் எதுக்கு தெரியுமா தன்னை ராஜான்னு நினைச்சான்? அவனுக்கு ரதம் இருந்துச்சான், குதிரை வீரர்கள் இருந்தாங்களாம், தனக்கு முன்னாடி ஓடும்படி 50 காலாட்கள் இருந்தாங்களாம். அடுத்த வசனத்துல போட்டிருக்கு, அவன் ரொம்ப அழகா இருந்தானா. டேய், அழகா இருந்தா நீ ராஜாவாயிருவியா? ராஜாவாவுன்னா என்ன செய்யணும்? முதலாவது அபிஷேகம் பண்ணப்படணும். ரெண்டாவது என்ன செய்யணும்? அப்பா ஒத்துருக்கணும், தெய்வம் ஒத்துருக்கணும். இவன் ஜெபம் பண்ணிருக்கணும். ஒருவேளை அப்பாவுக்கு பிறகு யார் ராஜான்னு தெரியலனா இவன் என்ன செஞ்சிருக்கணும்? அப்பாட்ட போய் கேட்டிருக்கணும். ரெண்டாவது ஆண்டவர் சமூகத்துல அமர்ந்திருக்கணும். தேவ சித்தம் என்னன்னு சிந்திச்சிருக்கணும். இது எதையுமே சிந்திக்கல. தன்னுடைய சொந்த முயற்சியில ராஜாவாகலான்னு திட்டம் பண்ணிட்டான். அவங்க அப்பா ஜெப புருஷங்க, இவரு ஜெப புருஷனா இருந்திருக்கணும்ல, செய்யல. தன்னுடைய சொந்த முயற்சியில என்ன பண்ணலாம்? ராஜாவாயிரலான்னு முயற்சி பண்ண. ஆனா என்ன தெரியுமா நடந்தது? அதே ராஜாக்கள் 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 24, 25. என்னங்க அர்த்தம்? அதோனி என்ன ஆயிட்டாங்க? அவன் என்னங்க பண்ணான்? ராஜா அவனு தன்னைத்தானே உயர்த்தினான். தேவ சித்தம் அது இல்ல. சவுலு, சவுலுக்கு பிறகு தாவீது, தாவீதுக்கு பிறகு சாலமோன். ஆனா சுய பலத்துல ராஜாவாயிரலான்னு நினைச்சான், இறந்து போனான். தன்னைத்தானே உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தானே தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். வசனம் தெரியாத அதோனியாவுக்கு இந்த நியாய தீர்ப்புனா, வசனம் தெரிஞ்ச எனக்கு பெருமை ரொம்ப மோசமானதுங்க. பெருமை நம்மள காலி பண்ணிரும். ஆவிக்குரிய வாழ்க்கையில அழிவுக்கு காரணம் பெருமை. பெருமை. மீகா 6ஆம் அதிகாரம், பியூட்டிஃபுல் வெர்சஸ். இதுல நம்ம பேரை போட்டு வாசிக்க போறோம். மீகா 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் நினைக்கிறேன். 8ஆம் வசனம் நினைக்கிறேன். எடுத்து வாசிங்க. மீகா 6:8 வாசி முடியும். இந்த வசனத்தை மட்டும் எல்லாம் டிவியில பாருங்க, ரொம்ப முக்கியம். இதை சொல்லிதான் முடிக்க போறேன். மனுஷனே இருக்குல்ல, அங்க நம்ம பேரை போடுவோம். யாரு போல்டா வாசிக்கிறீங்க? என் பேரை போட்டு நான் வாசிக்கிறேன்பா. வேற என்னத்தையா கேட்கிறாரு? வேற என்னத்தை கேட்கிறாரு? நீ தாழ்மையா நடப்பதை அல்லாமல் வேற என்னத்தை ஒண்ணு கேட்க போறாரு? 1 கிலோ தங்கத்தை கொடுத்துரு கேட்பாரா? ஐஸ்வர்ய சம்பந்தருங்க, அவருக்கு என்னங்க கொடுக்க முடியும்? ஒண்ணுமே கொடுக்க முடியாது. அவர் ஒண்ணுதான் கேட்கிறாரா? என்ன தெரியுமா? வேற என்னத்தடா உன்கிட்ட கேட்க போறேன், ஒண்ணுதான்டா கேட்கிறேன், மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேற என்னத்தை நான் கேட்க போறேன். எவ்வளவு ஒரு பரிதாபமான ஒரு வாய்ஸ் பாத்தீங்களா? வேற என்னத்தை கேட்க போறேன், வேற என்னத்தை கேட்க போறேன்? நாயம் செய்து இரக்கத்தை செய்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையை நடப்பதை அல்லாமல் வேற என்னத்தடா கேட்க போறேன்? தாழ்மை என்பது பேச்சில் அல்லங்க, தாழ்மை என்பது வெளிப்புறத்தில் அல்லங்க, தாழ்மை என்பது மனதில் இருக்க வேண்டும். மனத்தாழ்மை நமக்கு இருக்க வேண்டும். அல்லேலூயா. மனத்தாழ்மை இருக்கணும். ஏன் தெரியுமா? நம்ம ஆண்டவர் தாழ்மை உள்ளவர், மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே. யோசிச்சு பார்த்தீங்களா? சாவர வரைக்கும் தாழ்மையா வாழ்ந்த ஒரே தெய்வம் இயேசு மாத்திரம்தான். அவர் தம்முடைய பிள்ளைகளை பார்த்து சொல்றாரு, நீயும் தாழ்மையா வாழடா. அது மட்டும் தான் உன்ட்ட என்ன பண்றேன், வேற என்ன திறனா கேட்க போறேன்? வேற ஒன்னையும் கேட்கல, இது ஒண்ணுதான் கேட்கிறேன். நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 4வது வசனம்.
வாசிங்க நீதிமொழிகள் 22:4. 22 நீதிமொழிகள். சங்கீதத்தை போடாதீங்க. என்னவா? தாழ்மைக்கு ஒரு பலன் இருக்கு. என்ன பலனு? தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன். அப்ப நிச்சயமா தாழ்மையா வாழ்ந்தீங்கன்னு வைங்க, உங்களுக்கு என்ன வரும்? பலன் வரும். ஐஸ்வர்ய சம்பந்தர் உங்களை நிச்சயம் ஆசீர்வதிப்பார். ஐஸ்வர்யமோ மகிமையோ ஜீவனுமா. அப்ப ஒண்ணு புரிஞ்சுக்குங்க, நம்ம வாழ்க்கையில வறட்சிக்கு காரணம் என்ன? என் பெருமை. என் வாழ்க்கையில குறைவுக்கு காரணம் என்ன? என் பெருமை. அப்ப நிறைவு என் வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்றால் தாழ்மை இருக்க வேண்டும். வேற என்னத்தையா அவன்கிட்ட கேட்கிறாரு? வேற என்னத்தை அவருக்கு கொடுக்க முடியும்? ஒரு ஏலத்தாய் இயேசு காணிக்கப்பட்டி முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறார். எல்லாரும் கொடுக்கறாங்க, எல்லாரும் நிறைய கொடுக்கறாங்க, அள்ளி அள்ளி போடுறாங்க. ஒரு ஏலத்தாய் 2 காசை போட்டு போனா. இயேசுட சீசர்கள் கேட்கறாங்க, பாக்குறாங்க, இன்னைக்கு பெரிய கல்லா கட்டிடுச்சு போல இருக்கு. ஆண்டவரே, யார் ஆண்டவரே அதிகமா கொடுத்தா? இயேசு என்ன தெரியுமா சொன்னாரு? ஃபர்ஸ்ட் பொந்த ராஜா இருக்கிறாரு பாரு, அவர் அப்படியே டைமண்ட் கழட்டி போட்டார். அப்படியே சொன்னாரு. என்ன தெரியுமா சொன்னாரு? அந்த 2 காசு போட்ட ஏழை விதம். அப்ப இயேசு எதை பார்க்கல? துட்ட பார்க்கல, மனச பாக்குறாரு. மனத்தாழ்மை இருக்கணும் தெய்வம் பாக்குறாரு. மனத்தாழ்மை என்று இருக்கணுங்க. எதை கொடுத்தும் ஆண்டவர் என்ன பண்ணிட முடியாது, ஏமாத்திர முடியாது. அப்படியே நடிச்சு, ஒருவேளை நான் நினைக்கலாம், பிரபு ரொம்ப தாழ்மையா இருக்கிற மாதிரி நடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நாம நினைச்சிடலாம். ஒரு அம்பிள் பர்சன் போல இருக்கு. தெய்வத்துல இது வேலைக்கே ஆகாது. ஏன்னா அவர் சொல்லுவாரு, எல்லாரும் உன் முகத்தை தானே பாக்குறாங்க, நான் என்ன பண்றேன்? உன் இருதயத்தை பாக்க. அப்ப இயேசுக்கு முன்னாடி நான் தாழ்மையா இருக்கணும், அவர் என்ன சர்டிபிகேட் கொடுக்கணும்னா எப்படி நான் நடக்கணும் பாத்தீங்களா? வேற என்னத்தை அவர் கேட்கிறாரு? எல்லாரும் எழுந்து நிற்போம். எல்லாரும் எழுந்து நின்று வேற என்னத்தை அவர் கேட்க போறார்? ஒன்னே ஒண்ணு மாத்திரம்தான், தாழ்மையா நம்ம நடக்கணும். ஏற்ற காலத்துல தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருங்க. அவருடைய கரம் எப்படிப்பட்ட கரம் தெரியுமா? பலத்த கரம். அந்த கரத்துக்குள் நாம் இருக்கும்போது நமக்கு விரோதமா எத்தனை சேனைகள் எழும்பினாலும் அல்லேலூயா, நம்மளை டச் கூட பண்ண முடியாது. ஏன் தெரியுமா? கர்த்தர் உள்ளங்கையில நம்மை வரைந்திருக்கிறார். அல்லேலூயா. ஏற்ற காலத்துல தெய்வம் நம்மை உயர்த்துவார். அதற்கு ஒன்னே ஒண்ணு மாத்திரம்தான் வேணும், தாழ்மை வேணும். அல்லேலூயா, தாழ்மை வேணும். ஆமென். உமக்கு பிரியமானபடி வாழ எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. இயேசுவே உதவி செய்யுங்க. தேங்க்யூ ஜீசஸ். ஸ்தோத்திரம். நாம் ஜெபித்து நிறைவு செய்வோம். அதற்கு முன்னாடி ஒரு காரியம் மாத்திரம் சொல்லிட்டு செபிக்க கடந்து போறேன். உணர்த்தப்படுறதுனால சொல்றேன். நாம எந்த சூழ்நிலையில வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி தெய்வத்துக்கு தெரியும். ஹல்லேலூயா. சுத்தி உள்ளவர்களுக்கு தெரியாது, நம்முடைய பெற்றோருக்கு தெரியாது, நம்முடைய பிள்ளைக்கு தெரியாது, என் கணவனுக்கு கூட தெரியாது. ஆனா நாம் எந்த சூழ்நிலையில் வந்திருக்கிறோம் என்று தேவனுக்கு தெரியும். ஒண்ணு மாத்திரம் மனசுல எழுதி வச்சுக்கோங்க, நிச்சயம் செய்வார், நிச்சயமாவே செய்வார், நிச்சயம் கைவிட மாட்டார், நிச்சயமாகவே தெய்வம் கைவிட மாட்டார். அல்லேலூயா. அவரை நோக்கி பார்த்தவருடைய முகங்கள் வெட்கப்படாதான் வேதம் சொல்லப்பட்டிருக்கு. அப்பனா ஒண்ணு மாத்திரம் உண்மைங்க, என்ன தெரியுமா? நான் இயேசு உண்மையா விசுவாசிக்கிறேன், இயேசுவை நோக்கி பாக்குறேன். யார் முன்னாடியும் தெய்வம் என்னையும் என் குடும்பத்தையும் வெட்கப்படுத்தவே மாட்டார். அல்லேலூயா. பிரைஸ் காட். ஆமென். வெட்கப்படுத்தவே மாட்டாருங்க, பேச வைக்க மாட்டாருங்க, பேசுறதுக்கு இடம் கொடுக்க மாட்டாருங்க. கர்த்தர் கரத்தில் அடங்கி இருங்கள். ஏற்ற காலத்துல தெய்வம் உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா. தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கியிருங்கள். ஆமென். ஜெபிப்போம், நிறைவு செய்வோம். தலைகளை தாழ்த்தி ஆண்டவரே, உமது சமூகத்தில் அமர்ந்து எங்களோடு பேசின வார்த்தைக்காக நன்றி அப்பா. வாரந்தோறும் எங்களோடு பேசுகிறீர் ஆண்டவரே. உமது வசனத்தை கேட்டவர்களாய் மாத்திரமல்ல, உமது வசனத்தின்படி வாழ தெய்வம் உதவி செய்யுங்க. எங்க திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. சிறு குழந்தைகளுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லாரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தனித்தனியா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா பிள்ளைகளை தெய்வம் ஆசீர்வதிப்பீராக.
சுகவீனத்தோடு இருக்கிற மக்கள் உண்டு ஆண்டவரே, அவர்களுக்கு தெய்வம் சுகத்தை தரும்படி ஜெபிக்கிறோம். கேன்சர் பேஷண்ட்ஸ் உண்டு ஆண்டவரே, அவர்களுக்கு தெய்வம் சுகத்தை தரும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பலவீனத்தோடு வருகிறவர்கள் உண்டு ஆண்டவரே, தெய்வம் மன பலத்தை கர்த்தர் கொடுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சோர்வோடு வந்த மக்கள் உண்டு, அவர்களுக்கு சோர்வை எடுத்து போட்டு ஆறுதலையும் தேறுதலையும் தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா பிள்ளைகளையும் தெய்வம் ஆசீர்வதிங்க. கடன் பிரச்சனை ஒரு விடுதலை கொடுங்க. தேவைகளை தெய்வம் சந்திங்க. கொடுக்கிறவர்களாய் தெய்வம் மாற்றுங்க. குடும்பத்தை தெய்வம் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. ஆண்டவர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர், எங்களையும் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். திரும்பி நாங்கள் சந்திக்கும் வரை உங்கள் இரக்கம் எங்களை நடத்தட்டும் அப்பா. உங்கள் கிருபைகளை நடத்தட்டும் அப்பா. உங்க சித்தப்படி நாங்கள் வாழ அர்ப்பணிக்கிறோம் அப்பா. கர்த்தராகிய இயேசுவின் மூலம் துதிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை ஒரு நாளும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் சமாதானமும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.